சார் இப்ப ம், ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு ட்விட்டர்ல பார்த்தோம். ஒரு கேரளால ஒரு ம். பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஆண் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற பெண்ணுகிட்ட வந்து தவறா நடந்துக்க முயற்சி பண்றாரு. அந்த பெண் வந்து அடிக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த பஸ்லருந்து அவரு எஸ்கேப் ஆயி போற மாரியும் ஒரு வீடியோ இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, பெண்கள் ஃபர்ஸ்ட்டு தன்ன தற்காத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கை சார் எடுக்கணும்? கண்டிப்பா அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆ, அந்த பெண் பண்ணது கரெக்டான செயல். இம்மீடியட்டா சொன்னாங்க. எப்போதுமே பொறுத்துக்கவே கூடாது. எந்த ஒரு தவறான செய்கையும் ஒரு ஆணோ, பெண்ணோ இல்ல யாரோ தேர்ட் ஜென்டரோ தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா, உடனடியா நம்ம அங்க இருக்கிற கண்டக்டர் அவங்கள போட்டு கூச்சல் போட்டு கூப்பிட்டுறணும். முதல்ல சின்னதா இருக்கும்போதே. இல்லன்னா பெருசா அது பண்ணா அது ஏதோ அவங்க பொறுத்துக்கிற மாரி நினைச்சுக்குவாங்க. இல்ல அவங்க செய்யற ஒரு சில சில்மிஷ வேலையை இவங்க ரசிக்கிற மாரி தப்பா நினைச்சுக்குவாங்க. அந்த மாரி மனிதர்கள். ஓகே. அதனால உடனடியா அந்த பொண்ணு பண்ணது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஒவ்வொரு பெண்ணும் அப்படிதான் இருக்கணும். அதுக்காக நான் கையில ஊசி வச்சுக்கிட்டு குத்த போறேன், அதை செய்ய போறேன், இது செய்ய போறேன்னு அது கரெக்ட் இல்ல. பட் இதை செய்யணும். ரெண்டாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, நேரா போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டுன்னு சொல்லி உறுதியா இருக்கும். அவங்க ஐயோ டைம் லேட் ஆகி போச்சு, ஆபீஸ்க்கு காலேஜுக்கு லேட் ஆகி போச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் பூனைக்கு மணி கட்டினா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூனைகள்லாம் வாழாட்டவே ஆட்டாது.